அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற ஃபேமிலிஸ் உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினால சுகமாக இருப்பீர்கள் என விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற அந்த ஒரு ஷார்ட் டைம் மெசேஜ், இந்த குறுஞ்செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிற நடக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும் என்பதுதான் ஆண்டவர் எப்போதும் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம். எதை குறித்து கவலைப்படாதீங்க, இந்த நாள் முழுவதும் அவர் தான் உங்களை நடத்துவார். ஆமாம், எதுவுமே கடக்க முடியாததில்ல. பாதை கடினமாக இருக்கும், ஆனால் கடக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போதும் பாதை கடினமாக இருக்காது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தேவனுக்குள்ளே நீங்கள் தைரியமாக இருங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். யாரை பார்த்து இயேசு சொன்னார்? ஒரு பிள்ளையின் தகப்பனை பார்த்து. பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒருவேளை மனப்பாடமாக கூட தெரியலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் உங்களுக்கு காதுக்கு வருகிறது, உங்கள் கண்களால் இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதில் தெய்வீகம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அனுதினமும் ஆவியானவரோடு பயணிக்க வேண்டும் என்பதுதானே நம்மை குறித்து தேவ சித்தம், உங்களை குறித்து தேவ சித்தம். இங்கே என்ன நடந்தது? அந்த தகப்பனார் தன் பிள்ளையினுடைய பிசாசினால் வாதிக்கப்பட்ட போது சீஷர்களெல்லாம் ஜெபித்து பார்த்தார்கள். சீஷர்களை கூட்டிட்டு போனார். அவ்வளோ பேரும் ஜெபம் பண்றாங்க. பிசாசு விலகவில்லை. இயேசுனிடத்தில் கொண்டு வந்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உன் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும். சில நேரத்தில் உள்ளத்தில் விசுவாசம் இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் அவிசுவாசமும் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு தடுமாற்றத்தை சாத்தான் கொண்டு வருகிறான். இப்படி சொல்றதை விட சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்காம விட்டுருவாரா, காரியம் நடக்குமா நடக்காதான்னு இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே தங்கி இருப்பார் என்றால் அவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பேலன், ஃபெய்த், விசுவாசம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி எனக்கு கிடைக்கல, ஜெபம் பண்ணி நான் சோர்ந்து போயிட்டேன் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தினால உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் இருக்கிற தம்பி, உனக்குள் இருக்கிற ஐயா, உங்களுக்குள் இருக்கிற அம்மா, உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியின் வரத்தை ஆனால் மூட்டுங்க. உங்களை அறியாத விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும். விசுவாச வார்த்தை பேசுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், அது எத்தனை கோடி கடனா இருக்கட்டும், எவ்வளவு நீண்ட கால நிலுவையில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தடையா இருக்கட்டும், தேவன் ஒரு நொடி பொழுதிலே மாற்றிடுவார். ஜெபம் பண்ணுவோமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் காதில் கேட்கிறது. இப்பொழுது ஆண்டவரே, இதை அவர்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவிசுவாசத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதாக. அவிசுவாசமான வார்த்தை, சந்தேகமான எண்ணங்கள், குழப்பத்தை தூண்டுகிற வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் விசுவாச வார்த்தைகளை பேசி 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 ஆச்சரியமான காரியங்களை காண்பார்களாக. ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஊற்றின, ஆண்டவர் உங்களுக்குள்ளே போட்ட இந்த விசுவாச விதை பல மடங்கு முளைக்க போகிறது. சரியா?
இதுவரைக்கும் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாலையிலும் காலையிலும் உங்களுக்கு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.